வணக்கம் மக்களே! செம்ம ஆச்சரியம் மக்களே! நம்ம கூட்ல பாருங்க 3 முட்டை விட்டுருக்கு. இது நம்ம முஸ்கி கிராஸ் மெயிலோட பேரு. இது மட்டும் இல்ல மக்களே, நம்ம சாட்டின் கிராஸ் மெயில் இருக்கு. அதோட பேருமே 3 முட்டை விட்டுருக்காய்ங்க. என் சரித்திரத்திலேயே 3 முட்டை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்ம கட்டமூக்கு புறா முட்டை விட்டுருந்துச்சு. ஸோ ஒழுங்கா அடை காக்கலைங்கனால அதை மாற்றி வைக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் மாற்றி வைக்க ட்ரை பண்ணேன். ஸோ அந்த டைம் தான் பார்த்தா 3 முட்டை இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து பார்த்தா அதில் ஒரே ஒரு முட்டை மட்டும் டேமேஜ் மக்களே. ஸோ அதை மட்டும் நம்ம டிஸ்போஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி மீதி 2 முட்டையை நம்ம மாற்றி வச்சுருக்கோம். இது 2மே கட்டமுக்கோட முட்டை தான் இது உள்ளே இருக்குது. இதில் இருந்த 2 டம்மி முட்டையை தூக்கி இதை வச்சுருக்குறோம். இது கண்டிப்பாக குஞ்சு பொரிக்காது. ஏன்னா அது ஒழுங்காக அடை காக்கலை, கணக்கு கருவும் இருக்காது. இந்த 3 முட்டையில் ஒரே ஒரு முட்டையை மட்டும் நம்ம எடுத்து எதில் வச்சுருக்குறோன்னா அடிப்புறாக்கு மாற்றி வச்சுருக்குறோம். ஸோ ஒரு 1 வீக் கழித்து பார்க்கவும் எதுலலாம் கரு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத. ஸோ கரு பிடிச்சி குஞ்சு வெளியே வந்தால் தான் தெரியும் நமக்கு எது எதோட முட்டை அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு என்ன டவுட்டுன்னா, நம்ம கெமிக்கல் வச்சோம், அந்த பப்பாளி இலை அதில் வச்சதுனால மேபி 3 முட்டை விட்டுருக்குமோன்னு ஒரு டவுட்டு. 2வது டவுட் என்னென்னா, நம்ம வெள்ளிக்கன்று இருக்கானே, என்னோட பேரை பாருங்கள், இப்போ வேறு புறாவோட மாற்றி சேர்ந்துருச்சு. அதாவது ஒரு ஃபீமேல் ஒன்று டெத் ஆகிருந்துச்சுல, அந்த புறாவோட மெயில் கூட இப்போ ஜோடி சேர்ந்துருச்சு மக்களே. ஸோ இப்படி மாற்றி சேர்ந்ததுனால அது இன்னும் முட்டையே விடலை. ஆக்சுவலாக குச்சிலாம் அடிக்கிருந்துச்சு, நம்ம முட்டை விடுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அது முட்டை விடாத ரீசன்னால எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. முட்டை விட்டுருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, பட் முட்டை விடாதனால ஆளுக்கு ஒரு கூட்டில் மாற்றி மாற்றி முட்டை விட்டுருக்குமோ அப்படிங்கிறது என்னோடய டவுட்டு. ஸோ அப்படி இருக்குமா இல்லையாங்கிறது அது குஞ்சு பொரிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மக்களே. பாருங்கள், வெள்ளிக்கன்று தனியாக இருக்குது. இந்த ஃபீமேலை வந்து இதோட சேர்ந்து கொஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இந்த பேரையை நான் பிரிக்கணும்னு நினச்சேன். ஒரு வைப்பை எடுத்துகிட்டு பிரிச்சுக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா நம்ம வெள்ளிக்கண்ணை நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அடி பேரே அதுக்கு போகலான்னு பார்த்தேன். ஸோ அவங்களே பிரிச்சுட்டாங்க, சந்தோஷம்தான். ஸோ நம்ம வெள்ளிக்கண்ணுக்கு ஒரு அடி ஃபீமேலே வாங்கி போட்டலான் இருக்க மக்களே. அதே மாதிரி நம்ம மாப்பிள்ளையோட ஃபீமேல் வந்து இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக அவனே கூண்டு விட்டு வெளியே வந்தான். ஸோ பரவாயில்லையே வந்துட்டான்னு நினச்சேன். பட் ஈவினிங் ரிட்டனே ஆகலை. ஸோ நம்ம 8th வீட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு வந்துச்சுன்னா உண்டு. அப்படி இல்லைனா நம்ம மாப்பிள்ளைக்கு புது பேர் சேர்க்குறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா பயவில் எப்படி கூவுறான் பாருங்கள். அது ஃபீமேல் இருக்கையில் கூட கூவலை. அது ஃபீமேல் போனதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ரோமர் ஃபீமேலை பார்த்து இந்த கூவுது. தன்னோட ஜோடியை பார்த்து இது இந்த மாதிரி கூவி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கூவி பார்க்குறேன். அது இன்னொரு குட் நியூஸ் மக்களே, நம்ம ஒயிட் ஒன்று பேர் பண்ணியிருந்தோம், பியூர் ஒயிட் பேர் போடலான்னு. ஸோ அந்த பேரும் ஃபஸ்ட் எக் வச்சுட்டாங்க இன்றைக்கி. இந்த ஃபீமேலும் நல்லா பறக்கிறாங்க மக்களே. நல்லா ரவுண்ட் அடிச்சுலாம் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ரெக்க டேமேஜாக இருந்தனால கொஞ்சம் பறக்காதுன்னு நினச்சேன். பட் நான் நினச்சதை விட நல்லா சூப்பராகவே பறந்துச்சு. நம்ம மாப்பிள்ளையோட பேர் மட்டும் இன்றைக்கி மிஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே குட் நியூஸாக தான் இருந்திருக்கும். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.